ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்னை டிவிஷன் மூலமாக நடத்துகின்ற இந்த கிறிஸ்மஸ் கீத இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கின்ற எல்லாருக்கும் ஒரு முறை கூட என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை அட்வான்ஸ் விஷஸை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய பாடல் மிகவும் இனிமையாக இருந்தது, மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இது ஒரு குதூகலமான ஒரு நாள். பாடல் மூலமாக ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற ஒரு நாள். ஆண்டவராகிய கடவுள் நம்மோடு கூட இருக்கின்றார். நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியம் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டார்கள். On coming to the house, they saw the child with his mother Mary, and they bowed down and worshipped him. இங்கு தெளிவாக சொல்லுகின்றது, இந்த வேத பகுதி நமக்கு நன்றாக தெரியும். வான சாஸ்திரிகளை குறித்து சொல்லப்பட்டுகின்ற மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரத்தை கண்டு, அந்த நட்சத்திரம் வித்தியாசமாக இருந்தது. நாம் மேகி என்று சொல்லுவோம், தமிழில் சாஸ்திரிகள். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அவர்கள் வான ஸ்தாத்திரத்தை கற்றுக்கொண்டவர்கள். அந்த நட்சத்திரத்தை கண்டு அவர்கள் அறிந்து கொண்டார்கள், ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்று சொல்லி. எனவே அவர்கள் ஏரோதின் அரண்மனையிலே சென்று நமக்காக பிறந்த அந்த ராஜா எங்கே இருக்கிறார் என்று சொல்லி மீண்டும் அங்கே அந்த வேத பண்டிதர்கள் மூலமாக அவர்கள் அந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்களை பார்க்கின்றார்கள். அதற்கு பிற்பாண்டு தான் அவர்கள் அந்த நட்சத்திரம் வழிகாட்டினபடி அவர்கள் பெத்லேமுக்கு போகின்றார்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது, அந்த சாஸ்திரிகள் அந்த இயேசுவும் தாயாராகிய மரியாளையும் யோசேப்பும் அந்த வீட்டுக்குள் பார்த்து பிள்ளையை கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டார்கள். குழந்தையை பணிந்து கொண்டார்கள். எனக்கு ஒரு கொஸ்டின் இந்த நாளிலே நான் என் உள்ளத்தில் எழுப்பின ஒரு கேள்வி, ஏன் சாஸ்திரிகள், படித்தவர்கள், மேன்மை பெற்றவர்கள் ஆண்டவராகிய அந்த கிறிஸ்து என்கிற பாலனை தொழுது கொள்ள வேண்டும்? ஏன் தொழுது கொள்ள வேண்டும்? இது ஒரு கொஸ்டின் மார்க். ஒரு சின்ன பாலகன், படித்தவர்கள், மேன்மை பெற்றவர்கள், அறிஞர்கள், வான சாஸ்திரிகள், நல்ல நாலேஜ்டு பீப்புள் அந்த தெய்வத்தை வணங்கினார்கள். ஏன்? அதற்கு சில கொஸ்டின் மார்க் என்று இருக்கின்றது. வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். அந்த தீர்க்க தரிசனம் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 9:6, For to us a child is born, to us a son is given, and the government will be on his shoulder, and he will be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது, ஏன் அவர்கள் அந்த தெய்வத்தை வணங்கினார்கள், ஏன் அந்த தெய்வத்திற்கு முன்பதாக தொழுது கொண்டார்கள் என்கிற அந்த கேள்விக்கு ஆன்சர் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று ஏசாயா தீர்க்கன் அழகாக சொல்லுகின்றார். இந்த வான சாஸ்திரிகளுக்கு தெரியும், இவர் வித்தியாசமான ஒரு பிறவி,
இந்த மனுகுலத்தை ரட்சிக்க வந்த ஒரு தெய்வம். இவர்தான் இந்த உலகத்தை ஆளப்போகிறவர். இவர் ஒரு வித்தியாசமான ஒரு ராஜா, மற்ற ராஜாக்களைப் போல அல்ல, ஒரு வித்தியாசமான ராஜா என்று சொல்லி இந்த இந்த மேகி இந்த சாஸ்திரிகளுக்கு தெரியும். இந்த நாளிலே நான் வெகு சீக்கிரமாக இந்த காரியங்களை சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். இங்கு முதலாவது பார்க்கின்ற போது இந்த ஃபஸ்ட்டு கேரக்டர், ஏன் அவரை தொழுது கொள்ள வேண்டும்? இந்த ஃபஸ்ட் ரீசன் இஸ், சைல்ட் இஸ் born to us, a son is given. இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அப்படி என்று சொன்னால் இதனுடைய அர்த்தம் என்ன? refers to his humanity. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்று சொன்னால் இந்த நாளில் அவருடைய அந்த மனிதத்துவத்தை குறிக்கின்றது. இந்த செகண்ட் பார்ட், a son is given means his divinity, அவருடைய தெய்வீக தன்மை. அவர் இந்த உலகத்திலே மனித தன்மையும் தெய்வீக தன்மையும் பொருந்திருக்கின்ற ஒரு தேவனாக அவர் இந்த உலகத்தில் இருக்கின்றார் என்பதை குறித்து இந்த முதல் பகுதி சொல்கிறது. எனவே அவர் ஒரு தெய்வம், மனுஷனாக இந்த உலகத்தில் இந்த பூலோகத்தில் அவர் மனிதவரம் எடுத்து பிறந்தாலும் அவருக்குள்ளாக ஒரு தெய்வீகத்தன்மை இருக்கிறது என்பதை இந்த வான சாஸ்திரிகள் தெரிந்து கொண்டபடினாலே அவரை வணங்கினார்கள். ரெண்டாவது ரீசன், இந்த செகண்ட் ரீசன் இஸ், the government will rest on his shoulder. The government will rest on his shoulder means affirms his leadership, the lordship. அவருக்குள்ளாக கர்த்தத்துவம் இருக்கின்றது என்பதை குறித்து மிக தெளிவாக சொல்லுகின்றது. நாம் பார்க்கின்ற போது அவர் இந்த உலகத்தை நேரடியாக ஆளப்போகிற ஒரு தெய்வம். அவர் இந்த உலகத்தை நேரடியாக ஆளுகை செய்ய போகின்றார். This verse looks to a time in future when Christ will reign over a little earthly geopolitical kingdom that encompasses all the kingdoms and the government of the world. அவர் இந்த உலகத்தை முழுவதுமாக ஆளுகை செய்ய போகிற ஒரு தெய்வம் என்பதை, இந்த இரண்டாவது தன்மையை இந்த சாஸ்திரிகள் தெரிந்து கொண்டார்கள். எனவே அவரை தொழுது கொண்டார்கள். அல்லேலூயா. ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார், அவர் ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார், அவருக்கென்று ஒரு கூட்டத்தை ஆதாயப்படுத்துவார். அவர்களுடைய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு ராஜ்யம் எழும்பும். அந்த ராஜ்யத்திற்கு அவர்தான் கடவுளாக ஒரு ராஜாவாக இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. தானியேல் 2 அதிகாரம் 44வது வசனம் சொல்கிறது, பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். பரலோகத்தின் தேவன், இந்த கடவுள் பாலகனாக பிறந்து இயேசுவாக இந்த உலகத்தில் வந்து அவர் ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறு ஜனத்துக்கு விடப்படுவதில்லை, தானே என்றென்றைக்கும் நிற்கும். அந்த ராஜ்யம் என்றென்றைக்கும் நிற்கின்ற ஒரு ராஜ்யம். சகரியா 14 அதிகாரம் 9 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாயிருப்பார். கடைசி நாட்களிலே ஒரு ராஜ்யம் எழும்பும். அந்த ராஜ்யத்திலே இயேசு கிறிஸ்துதான் ராஜாவாய் இருப்பார். அந்நாளிலே ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த ராஜ்யம் வெகு சீக்கிரமாக வரப்போகிறது. இதை குறித்து வான சாஸ்திரிகள் தெரிந்து கொண்டபடினாலே அவரை பணிந்து கொண்டார்கள். மூன்றாவது காரியம், ஒண்டர்ஃபுல் கவுன்சிலர். ஏன் சாஸ்திரிகள் அந்த தெய்வத்துக்கு முன்பதாக, இந்த சின்ன பாலகனுக்கு முன்பதாக விழுந்து பணிய வேண்டும்? மூன்றாவது காரியம், ஒண்டர்ஃபுல் கவுன்சிலர். அங்கு தெளிவாக சொல்லப்பட்டுகின்றது, ஜீசஸ் கவுன்சில்டு த விமன். அவருடைய ஊழியத்தை பார்க்கின்ற போது யோவான் 8 அதிகாரம் 11வது வசனத்தை படிக்கின்ற பொழுது, யோவான் 8:11, அங்கே ஒரு விபசார ஸ்திரீயை கையும் களவுமாக இந்த பரிசேயர் அந்த சதுசேயர் கூட்டமெல்லாம் சேர்ந்து அவரை பிடித்து கொண்டு வருகின்ற பொழுது அந்த சம்பவங்கள் உண்டாக தெரியும். கடைசியாக ஆண்டவர் சொல்லுகின்றார், ஒரு ஆலோசனை கொடுக்கின்றார், இனி பாவம் செய்யாதே.
இனி பாவம் செய்யாதே. ஒரு நல்ல ஒரு கவுன்சிலர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகள் அல்லது பெரியவர்கள், குடும்பத்தில் இருக்கின்றவர்கள், அதாவது மது பானத்துக்கு அடிமையானவர்கள், போதை வஸ்துக்கு அடிமையானவர்கள், அல்லது கஞ்சா போன்ற அந்த காரியங்களுக்கு அடிமையானவர்கள், ஏதோ ஒரு காரியத்துக்கு அடிமையானவர்கள் எங்கே கூட்டு போவாங்க? மெடிசினால் குணப்படுத்த முடியாது. சம் கவுன்சிலிங் சென்டர்ஸ் ஆர் தேர். அந்த கவுன்சிலிங் சென்டர்ஸ் கூட்டிகிட்டு போய் அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கும்போது கொஞ்சம் மென்டல் டிஸ்ஆர்டர், இந்த டிஸ்டர்பன்ஸ் உள்ளவங்க, அந்த அந்த டிஸ்டர்பன்ஸ், இந்த டிஸ்ட்ரெஸ் உள்ளவங்களை எங்கே கூட்டு போகிறோம்? கவுன்சில்கிட்ட கூட்டு போகிறோம். எதற்காக? அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கும்போது அவர்களுடைய மனநிலை சரியாகிறது. இங்கும் இயேசுவானவர், அவர் ஒரு நல்ல டீச்சர், அவர் நல்ல கவுன்சிலர். எனவே தான் இந்த சாஸ்திரிகளுக்கு தெரியும், இயேசுவானவர் இந்த உலகத்திலே ஒரு கவுன்சிலர், ஒண்டர்ஃபுல் கவுன்சிலர். அவருக்கு ஈக்குவலாக யாருமே இன்றைக்கு கவுன்சிலிங் கொடுப்பதற்கென்றே நிறைய கோச்சிங் சென்டர் இருக்குது. ரோமன் கேத்தலிக் திருச்சபையிலே அந்த ஃபாதர்ஸ், அவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் உண்டு. ட்ரைனிங் எடுக்கும்போது அந்த கவுன்சிலிங் கொடுக்கிறதான அந்த ட்ரைனிங், அவருடைய மக்களுக்கு அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பார்கள். இது செய்யாதே, இது பாவம். அவர்களை மனதை சமாதானப்படுத்தி ஒருமுகப்படுத்தி ஒரு நல்ல சிட்டிசனாக, ஒரு நல்ல ஒரு விசுவாசியாக மாற்றுவது தான் இந்த கவுன்சிலிங். பனிஷ்மெண்ட்ங்கிறது டிஃப்ரெண்ட். ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறதுனால ஒருவரும் திருந்த போவதில்லை. ஆனால் அவர்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கும்போது, இங்கும் அந்த விபச்சார அந்த பெண்ணுக்கு, கையங்களவுமாக பிடிக்கப்பட்ட பெண்ணுக்கு இயேசுவானவர் சொல்லுகின்றார், நீ இனி பாவம் செய்யாதே. தட்ஸ் ஆல். ஒன்லி ஒன் வேர்ட் எனஃப். அவ்வளோதான். அந்த அம்மாவுடைய வாழ்க்கை சேஞ்ச் ஆனது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவருடைய அந்த வார்த்தையை பார்க்கின்ற பொழுது, அவருடைய உபதேசங்கள், அவருடைய மினிஸ்ட்ரியை பார்க்கின்ற போது, அநேக மக்களை வாழ்க்கையை ஒரு நல்ல ஒரு ரைட் டைரக்ஷனில் கொண்டு போனது. ஒரு ராங் டைரக்ஷனில் போய்கொண்டிருந்த மக்களை அவருடைய கவுன்சிலிங் மூலமாக, டீச்சிங் மூலமாக அப்படியே நல்ல ஒரு பாதைக்கு நேராக கொண்டு சென்றது. ஒண்டர்ஃபுல் கவுன்சிலர் மீன்ஸ் அட்வைஸ், குட் அட்வைஸ். Wonderful counselor means the Savior would be one who would lead him people the knowledgeably. அந்த ஒண்டர்ஃபுல் கவுன்சிலர்னா அவர்களை என்ன, இரட்சகர் தனது மக்களை அறிவுள்ளவர்களாக வழி நடத்துவது, தன்னுடைய பிள்ளைகளை அறிவுள்ள பிள்ளைகளாக மாற்றி நீதியான சத்தியத்தின் பாதையிலே நடத்துவது தான் அந்த ஒண்டர்ஃபுல் கவுன்சிலுடைய வேலை. எனவே ஆண்டவர் இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட ஒரு பணியை செய்தார். ஒரு ஒண்டர்ஃபுல் கவுன்சிலர். கிறிஸ்தவர்களாகிய நாம் இதை நாம் செய்ய வேண்டும். நம்முடைய அருகாமையில் இருக்கின்றவர்களுக்கு, நம்முடைய சபை சார்ந்தவர்களுக்கு, நம்மோடு பணி செய்கின்றவர்களுக்கு ஆலோசனை தேவைப்படும். நாமும் ஒரு நல்ல ஒரு ஒண்டர்ஃபுல் கவுன்சிலராக கடவுள் விட்டு சென்ற இந்த நல்ல பணியை இந்த சமுதாயத்திற்கு செய்ய வேண்டும். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 20-21 சொல்லுகின்றது, ஹியர் கவுன்சல் அண்ட் ரிசீவ் இன்ஸ்ட்ரக்ஷன் that thou mayest be wise in the later end. There are many devices in man hearts, nevertheless the counsel of the Lord that shall stand. உன் அந்நிய காலத்தில் நீ ஞானம் உள்ளவனாயிரு, ஆலோசனை கேட்டு புத்துமதியை ஏற்றுக்கொள். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையோ நிலை நிற்கும். கர்த்தருடைய யோசனையின்படி நாம் நடப்போமானால் அதுதான் என்றென்றைக்கும் நிலை நிற்கும். எனவே ஆண்டவராகிய கடவுள் நல்ல ஒரு ஒண்டர்ஃபுல் கவுன்சிலர். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். ஆலோசனைக்காரர். இன்றைக்கு அநேக பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், குடும்பத்தின் தலைவர்கள், தலைவிகள் ஏன் ஆலோசனை கேட்பதில்லை? தன்னுடைய சொந்த புத்தியிலே போகின்றார்கள், விழுந்து விடுகின்றார்கள், வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கவில்லை. இன்றைக்கு நல்ல வெற்றி நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அநேகருடைய ஆலோசனை, நமக்கென்று ஒரு ஆலோசனை கொடுக்கின்ற சில
பிள்ளைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆலோசனைகளை கேட்டு நடக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருவார். இன்னும் நாம் பார்க்கின்ற பொழுது 4வது காரியம் மைட்டி காட். நான் மிகச் சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கின்றேன். மைட்டி காட். ஏன் சாஸ்திரிகள் இந்த தெய்வத்தை, இந்த பாலகனை விழுந்து வணங்கினார்கள் என்று சொன்னால், அவர் மைட்டி காட், வல்லமுள்ள ஆண்டவர். மைட்டி காடு ஹீப்ரூவில் பார்க்கின்ற போது வேர்டுக்கு மைட்டி காடுக்கு எல் கிபோர். எல் கிபோர் மீன்ஸ் த ஸ்ட்ராங், த மைட்டி, த பவர்ஃபுல். மைட்டி, mighty, strong. Mighty God is that God is a powerful, and that Jesus is the mighty God who gives people strength. அவர்தான் mighty God. கடவுள் மனிதர்களுக்கு அந்த வல்லமை கொடுக்கின்ற தெய்வமாக இருக்கின்றார். நாம் எக்ஸாம்பிள் பார்க்கின்ற போது வல்லமுள்ள ஆண்டவர். யாத்திராமத்தில் படிக்கின்ற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருக்கின்ற போது அவருடைய வல்லமையான புயத்தினாலே அவர்களை அந்த அடிமையான தேசத்திலிருந்து விடுதலை பண்ணி அவருடைய சொந்த தேசத்திற்கு கொண்டு வந்தார். ஒரு மைட்டி காட், வல்லமுள்ள ஆண்டவர். அடிமைத்தனத்தில் இருக்கின்ற மக்களை விடுவித்து கொண்டு வருவது தான் அந்த வல்லமுள்ள ஆண்டவர். இன்னும் படிக்கின்ற பொழுது அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். வெளிப்படுத்தின விசேஷம் 1:8 படிக்கின்றோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தர். மிக அழகாக சொல்லப்படுகின்றது. இருந்தவரும், ஒரு காலத்தில் இருந்தார், அவர் ஜனங்களை விடுதலை பண்ணி கொண்டு வந்தார். இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவன். நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறேன் என்று சொல்லி வேதத்திலே படிக்கின்றோம். அவர் வல்லமுள்ள ஆண்டவர். இன்னும் படிக்கின்ற பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 21, 22 ஆகிய வசனங்களை படிக்கின்ற பொழுது ஸ்தோத்திரம், தேவனாகிய கர்த்தர், ஆட்டுக்குட்டியானவரும் அவரே, சர்வ வல்லமுள்ள தேவன் அவர். சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்லப்படுகின்றது. சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொன்னார். அவர் வல்லமுள்ள கடவுள், சர்வ வல்லமுள்ள கடவுள். அவரால் எல்லாம் ஆகும், அவரால் எல்லாம் அவர் சொல்ல நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனக்கு அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளே, சங்கீதம் 147, 5, 6, 7 ஆகிய வசனங்களை படிக்கின்ற பொழுது நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மகா பலமுள்ள தேவன் அவர், மகா வல்லமுள்ள ஆண்டவர். எனவே நாம் படிக்கின்றோம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் இந்த 41 முதல் 49 உள்ள வசனங்களை படிக்கின்ற பொழுது கோலியாத் தாவீதை குறித்து படிக்கின்றோம். கோலியாத் இந்த உலகத்துக்கு சமமானவன். தாவீது ஆண்டருடைய பிள்ளை. அந்த கோலியாத்தை வல்லமினாலே, கடவுளுடைய வல்லமினாலே, ஒரு சின்ன பையன் ஒரு சின்ன கூழாங்கல்லை கொண்டு ஒரே கல்லிலே அந்த கோலியாத்தை அல்லது பிசாசை கொண்டு ஜெயித்தான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வல்லமை நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது நமக்கு எதிராக வருகின்ற கோலியாத்துக்களை நாம் ஜெயம் எடுக்க முடியும். இதுதான் ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் வல்லமுள்ள ஆண்டவர். ஸ்தோத்திரம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை படிக்கின்ற பொழுது அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். மனுஷன் நம்மளால் முடியாது தான், ஆனால் வல்லமுள்ள ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்ற போது நம்மளால் எல்லாம் சாதிக்க முடியும். இந்த உலகம் சாதிக்கக்கூடாததை தேவனுடைய பிள்ளைகள் சாதனை பண்ணி காட்டுவார்கள். 5வது சொல்லப்பட்டிருக்கின்றது, ஏன் அந்த பாலகனாகிய அந்த சின்ன பாலகனை தொழ வேண்டும் இந்த சாஸ்திரிகள்? 5வது காரியம், எவர்லாஸ்டிங் ஃபாதர். எவர்லாஸ்டிங் ஃபாதர், நித்திய பிதா. எவர்லாஸ்டிங் ஃபாதர். இங்கு இருக்கின்ற அநேக பிள்ளைகளுடைய பேரண்ட்ஸுகள் இல்லைன்னா அப்பா அம்மா அவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கலாம். என்னுடைய 1.25 வயதில் என்னுடைய சொந்த தாயாரை இழந்தேன். அம்மாவுடைய முகம் தெரியாது. சில வருடங்களுக்கு பிற்பாடு என் தகப்பனாரும் மரித்து போய்விட்டார். ஆனால் இந்த உலகத்தில் நம்ம பெற்ற தாயின் தகப்பனும் போய்விடலாம், இந்த உலகத்தை விட்டு மாய்ந்து போடலாம். ஏன், நாமும் கூட நம்முடைய பிள்ளைகளை விட்டு பிரியும் காலம் வரும். ஆனால் இங்கு சொல்லுகின்றது எவர்லாஸ்டிங் ஃபாதர்,
நித்தியமாக நமக்கு உறுதுணையாக இருக்கின்றவர், நம்மை பாதுகாக்கின்றவர், நம்மை வழி நடத்துகின்றவர், நம்மை நேசிக்கின்றவர், நமக்கு அன்பு செலுத்துகின்றவர் நம்முடைய பிதாவாகிய தெய்வம் ஒருவரே. ஹல்லேலூயா. காட்ஸ் கேர் ஃபார் ஹிஸ் பீப்புள். அவர்தான் நித்திய பிதா என்று சொன்னால் அவர் நம்மளை பாதுகாத்து கொள்ளுவார் என்று சொல்ல. ஜீசஸ் அ ஃபாதர். இந்த ஃபாதருக்கு என்ன சொல்லிருக்குன்னா, எஃப் மீன்ஸ் எ ஃபென்டாஸ்டிக், ஏ மீன்ஸ் அட்வைசர், டி மீன்ஸ் டீச்சர், ஹெச் மீன்ஸ் ஹீரோ, இ மீன்ஸ் எக்ஸப்ஷனல், ஆர் மீன்ஸ் ரிமார்க்கபிள். ஒரு ரிமார்க்கபிள் ஃபாதர். நம்மெல்லாம் இந்த இயேசுவானவர் நமக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருக்கின்றார் என்று சொல்லி நாம் படிக்கின்றோம். ஆறாவது காரியம் முடிக்கின்றேன். பிரின்ஸ் ஆஃப் பீஸ். ஏன் தெய்வத்தை தொழுது கொள்ள வேண்டும்? நாமும் ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே இன்னும் மாலை வேளையிலும் கூட நாம் தெய்வத்தை ஆராதனை செய்து தொழுது பணிகின்றோம். ஏன் இந்த தெய்வத்தை தொழ வேண்டும், ஏன் அவருடைய பாதத்தில் விழ வேண்டும் என்று சொன்னால், ஆறாவது காரியம் பிரின்ஸ் ஆஃப் பீஸ். இங்கே சொல்லுகிறது ஹீப்ரு வேர்டு பிரின்ஸ் ஆஃப் பீஸுக்கு ஷார் ஷலோம். பிரின்ஸ் ஆஃப் பீஸ், ஷார் ஷலோம், பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அவர் ஒருவர் தான், the one who can bring true peace, restoration and reconciliation between people and God. கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு நல்ல ஒரு சமாதானத்தை, ஒரு உறவை மீண்டும் கொண்டு வருகின்ற, மீண்டும் அந்த நமக்கும் தெய்வத்துக்கும் இடையே ஒரு நல்ல ஒரு உறவை, ஒற்றுமையை ஏற்படுத்துகின்றவர் தான் நம்முடைய கடவுள், பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அவர் தான் வல்லமையுள்ள ஆண்டவர். இயேசுவை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது, அவர் தான் பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அவர் தான் ராஜாதி ராஜாவாக இந்த உலகத்தில் இருக்கின்றார். எனக்கு அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளே, 3 டைப்ஸ் ஆஃப் பீஸ் இந்த உலகத்தில்: ஸ்பிரிச்சுவல் பீஸ், ரிலேஷனல் பீஸ், எமோஷனல் பீஸ். இந்த நாட்களில் நமக்கு பீஸ் வித் காட். ஸ்பிரிச்சுவல் பீஸ் மீன்ஸ் த பீஸ் வித் காட். செகண்ட், ரிலேஷனல் பீஸ் மீன்ஸ் பீஸ் வித் அதர்ஸ். எமோஷனல் பீஸ் மீன்ஸ் பீஸ் வித் அவர் செல்ஸ். இன்றைக்கி நம்மை சிந்தித்து பார்ப்போம். பீஸ் வித் காட். இன்றைக்கி நிறைய பேர் ஏதோ ஒரு காரியம் சக்ஸஸ் ஆகலைன்னா, அவங்களோட ஜெபம் கேட்கப்படலைன்னா கடவுள்கிட்ட கோபிச்சிருவாங்க. நான் இனி ஆலயத்துக்கு வர மாட்டேன், நான் இனி என்ன செய்ய மாட்டேன், காணிக்கை கொடுக்க மாட்டேன், நான் இனிமேல் என்ன செய்ய மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு ஜெபம் பண்ண மாட்டேன், பைபிள் படிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே சொல்லுகின்றது ஸ்பிரிச்சுவல் பீஸ் மீன்ஸ் இந்த பீஸ் வித் காட். கடவுளோடு ஒரு ஐக்கியத்தை வைத்து கொண்டோம், அந்த சமாதானம். அதர்ஸ், பீஸ் வித் அதர்ஸ். இன்றைக்கி நம்ம மற்றவர்களோடு சமாதானமாக இருக்கிறோமா, அல்லது நமக்குள் நம்ம சமாதானமாக இருக்கிறோமா? நம்ம ஏதோ ஒன்று நினைக்கும் போது இங்கே உள்ளம் படபடன்னு நடிக்கும். எனவே இந்த 6 தெய்வீக தன்மை கொண்ட ஸ்தோத்திரம், இந்த மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த வசனத்தை அந்த சாஸ்திரிகள் அந்த தெய்வத்தை வணங்கினார்கள். இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற தெய்வம் இப்படிப்பட்ட குணங்களை கொண்ட தெய்வமாக இருக்கிறபடினாலே இந்த தெய்வத்தை நாம் ஆராதிக்க வந்திருக்கின்றோம். இந்த கிறிஸ்து பிறப்பின் நாட்கள் இல்லை, நிறைய பேர் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்கிறது தெரியாமலேயே நாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கி தெரிஞ்சிங்கல்ல, அவர் நமக்கு எவர்லாஸ்டிங் ஃபாதர், பிரின்ஸ் ஆஃப் பீஸ், ஒரு நல்ல கவுன்சிலர், ஒரு நல்ல தகப்பன். அந்த தெய்வத்தை நாம் ஆராதிப்போம். அவரே நமக்கு எல்லாமே இருக்கின்றார். எனவே அவரை ஏற்றுக்கொள்வோம். அவரை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு சந்தோஷம் கிடைக்கும், நமக்கு சமாதானம் கிடைக்கும். இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே கிறிஸ்தவர்களாகிய நாம் உண்மையாக நம் ஆண்டவரை ஆராதிப்போம். நாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று இல்லாதபடிக்கு உண்மையான கிறிஸ்தவர்களாய் அந்த தெய்வத்தினுடைய பாதப்படியில் விழுவோம், பணிவோம். கர்த்தர் உங்களுக்கு யாவருக்கும் நல்ல கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை நாட்களையும் ஒரு புதிய புத்தாண்டையும் 2025 புதிய ஆண்டையும் உங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி, இந்தியா சென்ட்ரல் டெரிட்டரி, இந்திய மத்திய மாகாணத்தின் தலைவர்கள் சார்பாக டிசி, டிபிடபிள்யூஎம், சிஎஸ், டிஎஸ்டபிள்யூஎம், இன்னும் மாகாணத்தில் பணி செய்கின்றவர்கள் சார்பாக உங்களுக்கு நல்ல வாழ்த்தலை கூறி, கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை கூறி
விடைபெறுகின்றேன். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.